சொல்லு. பாருங்க எங்க பாப்பாவை பாருங்க, அவ்வளவு அருமையா, வயசு 3 வயசு தாங்க ஆகுது, அவ்வளவு கிளியரா பேசுதுங்க. அதாவது அவங்க அண்ணனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அந்த திருக்குறளை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசுதுங்க. இந்த வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா இருக்குதுங்க, அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்குங்க. இப்ப பாருங்க, நான் வெளியில வேலைக்கு போயிட்டு வந்தேங்க, வந்தோன்னு பார்த்தோன்னா தண்ணி எடுத்து சொம்ப வச்சு நிக்குதுங்க. என்னன்னு கேட்டா, அப்பா நீ வேலைக்கு போயிட்டு வர, தாகமா இருப்ப, இந்தப்பா குடிப்பா, நீ கஷ்டப்பட்டு வர்ற. என்னப்பா மலையில எப்படிப்பா நனைஞ்சு வர்றேன்? அப்பா சொல்லு சொல்லு, அம்மாட்ட சொல்லு, மலையில எப்படி நனைஞ்சு வரீங்க? அப்படியே உட்காந்து சொல்லு, சொல்லுங்க. தண்ணி கொடுக்குது, கொடையை எடுத்துட்டு வரணுமா, போன் பண்ணி அப்பா கொடை எடுத்துட்டு வரணுமான்னு கேக்குது. என் சூர்யா கேக்குறான் பாருங்க, 3 வயசுல அந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்க. என் சின்ன பையனை பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, விளையாட்டு புத்தி அதிகமா இருக்கும், அவ்வளவுதாங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு இன்னைக்கு பாருங்க, சென்னையில பாத்தீங்கன்னா மழை அந்த அளவுக்கு அடி அடின்னு, காத்துலாம் பாத்தீங்கன்னா ஐயோ சொல்ல முடியலங்க, அந்த அளவுக்கு காத்துங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஸ்கூல்லாம் காலைல இருக்குன்ட்டான். ஏன்னா எங்க பசங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்பலைங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. இந்த மாதிரி டைம்ல நம்ம குழந்தைய நம்ம தாங்க பாதுகாத்துக்கணும். இப்ப பாருங்க, ஸ்கூல்ல இருந்து ஹாஃப் டேக்குள்ள போன் பண்ணி நீங்க உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்க, குழந்தைங்களை கூட்டு போங்க, அந்த அளவுக்கு அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி வெள்ளம் அவ்வளவு தண்ணி நிக்குதுங்க. அதுல பாத்தீங்கன்னா கம்பம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரிசிட்டி போர்டு கம்பம், இதுல எல்லாம் பார்த்து வரணும். குழந்தைங்களை கூட்டு வர்றேன், நீங்க தான் சேஃபா இட்டுன்னு வரணும், ஏன்னா கம்பத்து அந்த அளவுக்கு தண்ணி நிக்குதுங்க. போர்டு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க இருக்குது, அந்த அளவுக்கு தண்ணியா இருக்குது. நம்ம சேஃபா போங்க, சேஃபா வாங்க. ஓகே வீவர்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல்ல மெல்ல டச் பண்ணுங்க.